தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செம்பரம்பாக்கம் பகுதிக்கு வரக்கூடிய நிலையில் அங்கு அவர் ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கிறார். உற்சாக வரவேற்பு முதலமைச்சருக்கு அளிக்கப்படக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். செம்பரம்பாக்கம் செல்லும் முதலமைச்சர் ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்கள். செம்பரம்பாக்கம் பகுதிக்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கிறார். சாலையின் இரு முரங்கிலும் குவிந்துள்ள தொண்டர்களும் மக்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். செம்பரம்பாக்கம் செல்லும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இருமருங்கிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை திரையில் பார்த்து வரக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் சாம். இன்றைய தினம் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையில அந்த பூந்தமல்லி பகுதியில சாலையில இரு மார்க்கத்திலுமே தொண்டர்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்பாக இங்கே நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்ற பிறகு செம்பரம்பாக்கம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்து வருகிறார்கள். சென்னை மாநகரத்தில் தற்பொழுது வழங்கப்பட்டு வரக்கூடிய 1180 மில்லியன் லிட்டர் குடிநீருடன் கூடுதலாக செம்பரம்பாக்கத்தில் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 265 மில்லியன் லிட்டர் அளவுக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார். இதற்காக தற்பொழுது செம்பரம்பாக்கம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. உடன் அமைச்சர் கே.நேரு உள்ளிட்ட துறை சார்ந்த குடிநீர் வழங்கல் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். செம்பரம்பாக்கம் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சாலை நெடுங்கிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் தற்பொழுது முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்று வருகிறார்கள். இந்த சென்னை மக்களுடைய குடிநீர் தேர்வையை நிறைவு செய்யக்கூடிய வகையில செம்பரம்பாக்கத்துல 530 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட முதல் சுத்திகரிப்பு நிலையம் என்பது 2008ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருது. இந்த குடிநீர் நிலையத்திலிருந்து தற்பொழுது நாள் ஒன்றுக்கு 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் சென்னை மாநகருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்ய இரண்டாவது குழாய் அமைக்க 2013ஆம் ஆண்டு முடிவு செய்யப்பட்ட நிலையில பல்வேறு காரணங்களால அந்த பணிகள் என்பது தடைப்பட்டது. 2021ஆம் ஆண்டு தற்போது திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகாக இரண்டாவது குழாய் அமைக்கும் பணிகள் மீண்டும் ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த பணிகள் முடிவில் இருக்கிறது. இதன் மூலம் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கு 530 மில்லியன் லிட்டர் தண்ணீர் விநியோகம் செய்ய முடியும். இந்த பணிகள் முடிவுற்ற நிலையில தான் தற்பொழுது இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சட்ட நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். இதற்காக செம்பரம்பாக்கம் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பூந்தமல்லி பகுதியில தொண்டர்கள் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அதாவது முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 66.78 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதான குடிநீர் குழாய்கள் மூலியமாக கூடுதலாக 265 மில்லி லிட்டர் குடிநீர் விநியோகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறாரு. செம்பரம்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து முழு கொள்ளளவான 530 மில்லியன் லிட்டர் குடிநீரை வழங்குவதற்காக 66.78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை சந்திப்பு வழியாக கோயம்பேடு வரை இரண்டாவது பிரதான குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டு
அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அது தற்பொழுது முடிந்திருக்கிறது. அதற்காக அந்த குடிநீர் வழங்கும் திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக செம்பரம்பாக்கம் சென்ற முதலமைச்சருக்கு சாலை நெடுங்கிலும் தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். அதாவது இந்த பிரதான குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் என்பது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. முதல் பகுதி என்பது செம்பரம்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து போரூர் வரை 11.7 கிலோமீட்டர் நீளத்திற்கும், பூந்தமல்லி புறவழி சந்திப்பிலிருந்து கோயம்பேட்டு வரை 9.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 2வது பிரதான துளையாக பதிக்கப்பட்டது. 2 பகுதியாக பிரித்து இந்த பணிகள் என்பது நடைபெற்றது. இதன் மூலம் கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் தினசரி வழங்கப்படுவதால செம்பரம்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்தின் முழு அளவான நாள் ஒன்று 530 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்பது வழங்கப்படும். ஏற்கனவே நேற்றைய தினம் முதலமைச்சர் இன்றைக்கு இதை தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினமே அமைச்சர் கே நேரு அங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இதனால 265 மில்லி லிட்டர் குடிநீர் விநியோகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கக்கூடிய நிலையில இதனால ஆவடி, பூந்தமல்லி, மாங்காடு, பெருமலிசை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு இந்த குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய 1180 மில்லியன் லிட்டர் குடிநீருடன் கூடுதலாக செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சட்ட நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். அதற்காக செம்பரம்பாக்கம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சாலை நெடுங்கிலும் பொதுமக்களும் தொண்டர்களும் தற்பொழுது முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். செம்பரம்பாக்கம் செல்லும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சென்னை பூந்தமல்லி பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.